யூடியூப் அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதை சரியாக பயன்படுத்தினா நீங்களும் வெற்றியாளரே அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக வளர்ந்தவர் தான் இந்த ரன்வீர் அல்ஹாபாதியா. சமீபத்தில் சமய ரேனா அப்படிங்கிற ஸ்டாண்டப் காமெடியனுடைய இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஷோவில் கலந்துக்கிட்டு ரன்வீர் அல்ஹாபாதியா பேசின ஒரு பேச்சு தான் இந்த சர்ச்சைகளுக்கான ஆரம்ப புள்ளி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ரன்வீர் சொல்றதுக்கே வாய் கூசுற அளவுக்கு பெற்றோர்களுடைய உடலுறவு பற்றி பேசின பேச்சு இத்தனை வருஷமா அவரை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏராளமானோருக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்தது. அவரது ஆபாச பேச்சு யூடியூப்ல நகைச்சுவைங்கிற பேரில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை விவாத மேடை வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்தது. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற செயல்களை அரசு நிச்சயம் தடுக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் வலுக்க தொடங்கியது. ரன்வீர் அல்ஹாபாதியாவுடைய ஆபாச பேச்சுக்கு எதிராக அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தன்னுடைய எல்லை மீறிய பேச்சுக்கு மன்னிப்பு கோரியதோடு மட்டும் இல்லாமல் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தையும் நாடினாரு ரன்வீர். இது போல பேசுறதுக்கு நீங்க ஏதாவது உரிமம் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னும், இந்த ஷோக்கு முன்னாடி ஏதாவது டிஸ்க்ளைமர் போட்டிங்களா, இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள், நீங்க பேசின வார்த்தைகளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் வெட்கப்படுவார்கள், சகோதரிகள் வெட்கப்படுவார்கள், மகள்கள் வெட்கப்படுவார்கள், ஏன் இந்த ஒட்டுமொத்த சமூகமே வெட்கப்படும்னு காட்டமான விமர்சனத்தை முன்வச்சாங்க. சட்டத்தினுடைய ஆட்சி, சமூக ஒழுங்க நிச்சயமா பின்பற்றணும்னு கண்டிச்சாங்க.